பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள்லாம் வந்து கடைசி இந்த ஒரு மாசம் 5வது ஃபேஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாநிலங்களுக்கு அவர் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. டிராவல் பண்ணி பல முக்கியமான தலைவர்களை சந்தித்து இருக்கிறார். கிட்டத்தட்ட பாஜகவுடைய மெசேஜை தான் வந்து அவரு எடுத்துட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏதோ ஒரு பர்சனல் அசைன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அசைன்மெண்ட் அவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றாங்க. சோ அந்த அடிப்படையில இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய சில தலைவர்களையும் வந்து போய் அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு 2 தரப்புலயும் இந்தியா அலையன்ஸ் தரப்புலயும் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு கிட்ட பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பேசியிருக்காங்க. இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் நிதிஷ்குமாரோட டச்ல இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் நிதிஷ்குமாரை டெல்லிக்கு வர வச்சு நீத்தி ஆயோக் மீட்டிங் அப்படின்லாம் ஒரு வீக்கெண்ட்ல ஏதோ ஒரு காட்டி நிதிஷ்குமாரை வந்து டெல்லிக்கு வர வச்சு பிரதமர் வந்து சந்திச்சு பேசியிருக்கிறார்.